ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. மங்களகரமான மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 4/11/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகை அப்படின்னா எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் ஒன்றா கூடி வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ எல்லாரும் சந்திக்கிறதே கடினமான ஒரு விஷயமாக நமக்கு போயிடுது. இப்போ நமக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஆரம்பித்தா உங்களுக்கு கார்த்திகை மாதம் தை மாதம் வரைக்கும் பண்டிகைகள் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். தை நமக்கு பொங்கலுக்கு அப்புறம் பண்டிகையோட வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஆடிக்கு அப்புறம் நமக்கு பண்டிகை. இதில் நமக்கு இந்த குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய பண்டிகைன்னு சொல்லும்போது இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி நிறைய சொல்லலாம். கார்த்திகை தீபம் சொன்னால் தீபம் ஏற்றுறது தெரியும். தீபாவளின்னா அந்த தீபம் ஏற்றுறதுன்றதை நம்ம மறந்துட்டோம். நமக்கு இந்த தீபாவளிக்கு தீபத்தை எதுக்கு ஏற்றுறோன்னா அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான் ஏற்றுறோம். ஆனால் இந்த இடையில் பார்த்திங்கன்னா இந்த சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் மாறக்கூடாதுன்னு சொல்கிற காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைக்குரிய இடத்துல நம்ம பண்டிகைகளை கொண்டு போய் விட்டுருதோன்ற ஒரு பயம்தான். இப்போ தீபாவளின்னு பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிறத தவிர அதை தாண்டி நமக்கு தகவல்கள் தெரியுமான்னா ரொம்ப கஷ்டம், துர்லபம், தெரியாது அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது இந்த பட்டாசுன்றது சீன தேசத்துலேருந்து வந்திருக்கலாமோ அப்படி தான் தோன்றுறது. எல்லாமே பாருங்கள், இப்போ கூட சீன பட்டாசு தான் நிறைய நம்ம ஊரை கெடுத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. சீன தேசத்துலேருந்து வந்திருக்கலாம். அந்த காலத்தில் மைசூர் மகாராஜாலாம் பார்த்திங்கன்னா இந்த தசரா பண்டிகையை கொண்டாடும் பொழுதும் இந்த மாதிரியான தீபாவளி நேரங்கள்லையும் ராஜாக்கள் முதல்ல இந்த பண்டிகைகளை ஆரம்பித்து வைப்பான். அந்த காலத்தில் ராஜா பண்டிகையை ஆரம்பிக்கிறான்னு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால் பெரிய வெடியெல்லாம் போட்டு உங்களுக்கு அதை கலப்பும்பொழுது அந்த பட்டாசு அந்த பெரிய பெரிய பட்டாசுகளை வெடித்து அந்த ஓசையினால் உங்களுக்கு எல்லாருக்கும் ராஜா பண்டிகை ஆரம்பிச்சிட்டான்னு தெரியும். எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட அதே பாணியில் இப்போ வந்திருக்கலாம். ஆனால் ஒரு 100-150 வருடத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த பட்டாசு வெடிக்கிற சம்பிரதாயங்கள்லாம் நம்ம சமூகத்தில் கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம். இது இடையில புகுந்தது தான். அப்போ நம்ம உண்மையான சம்பிரதாயத்தை, நம்ம உண்மையான சாஸ்திரத்தை இது அப்படியே அழித்திடுத்து. இப்போ இதுதான் பெருசாக விஸ்வரூபம் எடுத்திருக்க தவிர நம்மளோட அந்த நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீபாவளி பண்டிகையை நம்ம மறந்துட்டோம். தீபாவளின்னு அமாவாசையை தான் நினச்சிட்டு இருக்கோம். நரக சதுர்த்தி. அப்போ இந்த பண்டிகையை நம்ம எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்கிறோம். இப்போ நரக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து நம்ம அந்த கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு பெரியவா கேட்பா, கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது. பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்னால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மட்டும் தீபாவளிக்கு மட்டும் விசேஷமாக சூரிய உதயத்துக்கு முன்னே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் வெந்நீரில் குளித்தா கங்கையில் குளித்த பலன் உங்களுக்கு கிடச்சிடும். கங்கை தண்ணியை எடுத்து வச்சு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் காசிக்கு போனேன், கங்கை தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேனே, அதில் குளிக்கலாமா வேண்டாமான்னா வீட்டில் கங்கை இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். கங்கைக்கு நிகரான தண்ணீர் ஜலம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கங்கைக்கு அந்த கங்கை தண்ணியை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சமமான ஒரு பலன் வேறு எதுலேயுமே கிடைக்காது. கங்கை தண்ணியும் சால கிராமமும் உங்களுக்கு வீட்டில் பானலிங்கமும் துளசி செடியும் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம்.